உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மகளிர் இடஒதுக்கீடு தொகுதி மறுசீரமைப்பு மசோதாக்களை அறிமுகம் செய்ய நாடாளுமன்ற சிறப்பு அமர்வு இன்று தொடங்குகிறது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வெங்கடேசன், வணக்கம். இன்றைய தினம் 3 முக்கிய மசோதாக்களை மத்திய அரசு அறிமுகம் செய்ய இருக்கிறது. குறிப்பா என்னென்ன மசோதாக்களை அறிமுகம் செய்ய இருக்காங்க? இன்றைய தினம் என்னென்ன நிகழ்வுகள் அங்கு நடைபெற இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மகளிர் இடஒதுக்கீடு, நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரை மசோதா உள்ளிட்ட 3 மசோதாக்களை அறிமுகப்படுத்துவதற்காக மத்திய அரசு இன்று நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டியுள்ளது. இன்று தொடங்கி 3 நாட்கள் இந்த கூட்டத்தொடர் என்பது நடைபெற உள்ளது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை பொறுத்தவரை 2029ஆம் ஆண்டு தொடங்கி நடைமுறைப்படுத்த உள்ளது. இதற்கேற்றாற் போல மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 540 850 உயர்த்தும் அந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாகத்தான் இந்த சட்ட திருத்தத்தை, குறிப்பாக அரசமைப்பு சட்டத்தின் 131வது பிரிவை திருத்தும் வகையில் இந்த மசோதாக்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனால் பாதிக்கப்படும் மாநிலங்களாக, குறிப்பாக தென் மாநிலங்களில் தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலங்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து அங்கு கருப்பு கொடி உள்ளிட்ட ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து உள்ள நிலையில் இந்த 3 மசோதாக்களை, குறிப்பாக முதல் 2 மசோதாக்களையும் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அறிமுகப்படுத்தியுள்ளார். 3வது மசோதாவை அமித்ஷா அறிமுகப்படுத்தி சுமார் 18 மணி நேரம் இந்த மசோதாக்கள் மீது விவாதங்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மசோதாக்கள் மக்களவையில் நிறைவேறும் பட்சத்தில் மாநிலங்களவையிலும் இந்த மசோதாக்கள் நிறைவேறி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கக்கூடிய சாத்தியம் என்பது உள்ளது. உடனடியாக குடியரசுத் தலைவர் இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் சட்டமாகும். இதை எதிர்த்து தற்போது எதிர்க்கட்சிகள் பல்வேறு உத்திகள் என்பது நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் இந்த முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளன. குறிப்பாக இந்தியா கூட்டணி சார்பில் நேற்று நடைபெற்ற அந்த கூட்டத்தில் இந்த 3 மசோதாக்களையும் கடுமையாக எதிர்ப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த மசோதாக்களை எதிர்த்து வாக்களிப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய அரசு ஒரு விரிவான உத்தியையும் வகுத்துள்ளது. இந்த மசோதா நிறைவேறி சட்டமாகி நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் அந்த சட்டங்களை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் இந்தியா கூட்டணி கட்சியினர் திட்டமிட்டுள்ளனர். பல விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.